நினைக்கிறீங்கன்னா ஒட்டுக்கு கவலைப்படாதீங்க. கர்த்தருக்கு தலையை அவர் உயர்த்துகிறவர். அல்லேலூயா. யாருக்கு போவான்? என் தலையை உயர்த்துகிறவர். நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். வெட்கத்தின் பதிலாக ரெட்டிப்பான நன்மையை தருகிற கர்த்தர். வெட்கப்பட்டு போக மாட்டேன். நான் அவரை விசுவாசிக்கிறேன். யார்? இயேசுவை விசுவாசிக்கிறேன். இயேசுவை நம்புகிறேன். நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். இனி யார் தள்ளினாலும் ஆகாதற்கு தள்ளப்பட்ட கல்லுதான் உங்களுக்கு கலக்கலாய் மாறினது. நிராகரிக்கப்பட்டாங்க. உங்க வாழ்க்கைய வாழ்க்கை தோல்வி நடக்கலாம். நீங்க தோற்று போயிருக்கலாம். அந்த தோல்வி உங்களை வெட்கப்படுத்துவதற்கு அல்ல, அந்த வெட்கத்தின் போது ரெட்டிப்பான நன்மையை கொடுத்து உயர்த்தி வைப்பதற்கு. கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சு செய்யுங்க. கர்த்தர் மேல் பொறுத்துக்கிறது நம்புங்க. அவரே நீங்க சாப்பிடுங்க. நீ கடவுளுடைய காரியத்தை சரியா இருந்தா குடும்பம் கிடையாது. நீ கடவுளுடைய காரியத்தை சரியா இருந்தா பிள்ளைங்க சரியா இருக்கும். நீ கடவுளுடைய காரியத்தில் தான் நீ பெற்றோர் சரியா இருப்பாங்க. ஏன்னா எல்லாம் ஆவி ஒரே ஆவிதான். ஆவி வேறு விரிக்கும் போதுதான், ஆவி வேறு விரிக்கும் போது குடும்பத்தில் குழப்பங்கள், குடும்பத்தில் சமாதான குறைச்சல், குடும்பத்தில் நிராகரிப்பு, ஒதுக்கப்படுதல், தோல்வி, பயம். நீ கடவுளோடு கூட சரியா இருந்தா, நீ கடவுளோடு கூட பேசிட்டு இருந்தா, நீ கடவுள் வழியில நீ நடந்தீனா, அவரோடு கூட செஞ்சிட்டா, நீ வெட்கப்பட மாட்ட. நீ தலை குனிஞ்சு நிற்க மாட்ட. நீ சரிக்கு முன்பாக இல்ல. தேவனுடைய பிரசாதத்தில் வந்து தேவனை துதிக்கிற பிள்ளையாக, தேவனை மகிமைப்படுத்துகிற பிள்ளையாக இருந்து கொண்டிருப்பார். அல்லேலூயா. தேவனே உடைய கரத்திலே கொடுக்கிறேன் சொல்லுங்க. ஏன் வாழ்க்கையில விசுவாச குறைச்சல்? நான் ஏன் வெட்கப்பட்டிருக்கேன்? தேவனோடு கூட உறவு. மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக பாரி போகுமே. மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக பாரி போகுமே. கண்ணீர் மாறிடும், துன்பம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துன்பம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. இந்த வார்த்தை எல்லாம் செழிப்பார். ஒரு வார்த்தை சொல்லும் வார்த்தையிலே சொல்லும், வார்த்தையிலே வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே சந்தோஷம். ஏசப்பா வார்த்தையில, வார்த்தையிலே ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை சொல்லி பாப்பா. ஒன்று கருவதை நான் கூட பாருங்க. யாரைக்கு வருகிற நல்ல வார்த்தை கேட்கிற, ஆனால் அது நம்பிக்கை இல்லாம நீ போற. இந்த வார்த்தையை மறந்து விட்டு நீ போற. இந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டு நீ போற. இந்த வார்த்தையை உறுதியை பிடித்துக் கொண்டு நான் என்னோட பேசினார். இந்த வார்த்தையை நான் உபயோகப்படுறேன், நான் விசுவாசிக்கிறேன், நான் கீழ்படுகிறேன். அந்த வார்த்தையை வெட்கப்படுத்தாதே. நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். நான் நிராகரிக்கப்பட மாட்டேன். நான் தள்ளப்பட மாட்டேன். நான் தோல்வி அடைய மாட்டேன். நம்பிக்கை இருக்கு நான் உங்களுக்கு. நம்பிக்கையோடு கூட போவேன். நான் தோற்று போக மாட்டேன். விசுவாசிக்கு முன்னாடி நான் தோற்று போக மாட்டேன். அந்த விசுவாசிக்கு முன்னாடி என் தலையை என் தேவனாகிய கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவார். சத்துருவாக அவர் உங்களை உயர்த்தி காட்டுவார் தெரியுமா?
சத்துரு எங்கு தள்ளப்பட்டால் எங்கு நிராகரிக்கப்படுகிறாரோ, எங்கு தோல்வி எழுந்த அந்த இடத்துலதான் கர்த்தரை உயர்த்தி வைத்து காட்டுவார். நீ தள்ளப்பட மாட்டேன், நிராகரிக்கப்பட மாட்டேன். உன் தலையில் ஒரு அபிஷேகம் இருக்குது என்று சொல்றாரு. உன் தலையில் ஒரு அபிஷேகம் இருக்கிறது. அந்த தலை ஒரு தலை உணர்ந்து நடக்காது. அந்த அபிஷேகம் உன் தலையை உயர்த்திதான் நடக்க வைக்கும். அந்த அபிஷேகம் அநேக தலைகளுக்கு மேலாக அந்த மகிமையின் கிரீடம் உனக்கு சூட்டப்படுகிறது. மகிமையின் கிரீடம் உனக்கு சூட்டப்படுகிறது. அவர் மகிமையான கிரீடத்தை தலையில் சூட்டுகிறார். தலை முடிந்த அல்ல, தலை நிமிர்ந்து நடப்ப சிங்கத்தை போல சிங்கம் கெச்சிக்க சிங்கம். அந்த சிங்கத்தை போல நீ தலை நிமிர்ந்து நடப்ப. வார்த்தை நடந்தது. நான் சிங்கத்தின் பிள்ளை, நான் ஏழு ராஜாவின் பிள்ளை, நான் தலைவருக்கு நடக்க அவசியம் இல்லை. அவரே அறிந்தவர். அவர் எனக்கு நடத்துவார். இந்த வார்த்தையை சொல்லி அனுப்புகிறேன். அவரை விசுவாசிக்கிறவங்க அவர் வைக்கப்படுவதில்லவா? வைக்கப்படுவதில்லை. வேதம் சொல்லுகிறதப்பா, நான் விசுவாசிக்கிறேன். எங்க பிள்ளைங்க வைக்கப்பட்டு போயிருக்கிறார். எங்க பிள்ளைங்க எங்க போயிட்டாலும் நான் உயர்த்தப்பட்டுதான் நிற்கிறேன். பிள்ளைங்க தோல்வி விளையா தோல்வியை மாற்றத்துக்கு வல்லமை கூட இறங்கிட்டோம். தோல்வியை மாற்றுங்க, விளையாட்டை மாற்றுங்க, கர்த்தரை உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்தில் நான் போய் ஜெபித்து ஆசீர்வாதத்தை அனுப்புகிறேன். ஆசீர்வாதமா இருக்க ஐஸ்வர்ய சம்பவம் பிள்ளைங்க ஆசீர்வாதத்தை அனுப்புங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபித்து ஆசீர்வாதத்தை அனுப்புகிறேன். நல்ல பேர் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே, என் உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த ஆத்துமாவே சொல்லுவோம். கர்த்தரோ அவர்களை சிறப்படுத்தி தீமைக்கு விலக்கி ஆட்டுக்கொள்ளும். அர்த்தமாக இருக்கும். ஒரு இருதயம் தேவனிடத்தில் விசுவாசம் இருக்கு, என்னிடத்திலும் விசுவாசம் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தைரியமாய் போங்க, விசுவாசத்தோடு போங்க. கர்த்தர் ஜெயம் கொடுக்கிற தேவன். God bless you.